இந்த சத்யன், ஒரு அண்டர்ரேட்டட் பாடகரின் கதை. கடந்த சில தினங்களாகவே சமூக வலைதளங்களில் எங்கு பார்த்தாலும் சத்யன் என்ற பெயர் காணப்படுகிறது. பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு இசை கச்சேரியில் அவர் பாடிய காதலர் தினம் படத்தில் இடம்பெற்ற ரோஜா ரோஜா பாடலின் காணொளி துணுக்கு எங்கு பார்த்தாலும் பகிரப்பட்டு வருகிறது. அதில் மேடையில் அநாயச தோரணையுடன் அவர் அந்த பாடலை பாடும் விதத்தை பலரும் சிலாகித்து வருகின்றனர். இந்த வீடியோ வைரலானதும் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிவிட்டார் சத்யன். ஜென்சி கிட்ஸ் மத்தியில் அதிகமாக புழங்கப்படும் ஒரு சொல் அண்டர்ரேட்டட். அதாவது ஒரு பாடலோ படமோ வெளியான சமயத்தில் அதிகம் கவனிக்கப்படாமல் போயிருந்தால் அவற்றை அண்டர்ரேட்டட் என்று குறிப்பிடுவர். அந்த வகையில் பல அசத்தலான பாடல்களை பாடியிருந்தும் பலருக்கும் தெரியாமல் உண்மையாகவே அண்டர்ரேட்டட் பாடகராக இருந்திருக்கிறார் இந்த சத்யன். சென்னையில் பிறந்து வளர்ந்தவரான சத்யனின் இயற்பெயர் நீதிமோகன். பின்னாட்களில் அவர் தன்னுடைய பெயரை சத்யன் என்று மாற்றிக்கொண்டார். பள்ளி காலங்களிலேயே இசையின் மீதான ஆர்வத்தால் லைட் மியூசிக் கச்சேரிகளில் பங்கேற்று பாடியும் வந்திருக்கிறார். பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் இது குறித்து சத்யனின் அம்மாவை அழைத்து எச்சரித்ததையும், எனினும் குமார் என்ற ஆசிரியர் மற்ற ஆசிரியர்களின் எதிர்ப்பை மீறி தன்னை ஊக்குவித்ததையும் சத்யன் அண்மையில் நினைவு கூர்ந்திருந்தார். MBA படிப்பை முடித்திருந்தாலும் சத்யனின் விருப்பமெல்லாம் பாடகராக வேண்டும் என்பதிலேயே இருந்தது. 1996 முதல் சுமார் 2500 மேடை கச்சேரிகளில் பாடியிருக்கிறார் சத்யன். சத்யனை முதன்முறையாக சினிமாவில் அறிமுகப்படுத்தியவர் இசையமைப்பாளர் பரத்வாஜ். கமல்ஹாசன் நடித்த வசூல் ராஜா படத்தில் இடம்பெற்ற ஹிட் பாடலான கலக்கப்போவது யாரு பாடல் பாடும் வாய்ப்பு சத்யனுக்கு கிடைத்தது. இந்த பாடல் பெற்ற வரவேற்பால் தொடர்ந்து அவருக்கு பல்வேறு இசையமைப்பாளர்களிடமிருந்து அழைப்பும் வந்தது. யுவன் இசையில் அறிந்தும் அறியாமலும் படத்தில் சில்சில் மலையே என்ற பாடல், நேபாளி படத்தில் இடம்பெற்ற இன்னும் ரசிக்கப்படும் கனவிலே பாடல், பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்தில் வரும் பாசு பாசு பாடல், கழுகு படத்தின் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும், மாற்றான் படத்தில் தீயே தீயே போன்ற சூப்பர் ஹிட் பாடல்கள் பலவற்றை சத்யன் பாடியிருக்கிறார். இப்படி தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் 150க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார் சத்யன். அமெரிக்கா, கனடா, ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சிகளிலும் தொடர்ந்து பாடி வருகிறார். 2008ஆம் ஆண்டு வெளியான விழித்திரு என்ற படத்தின் மூலம் இசையமைப்பாளராகவும் அறிமுகமானார் சத்யன். TM சௌந்தரராஜன், P சுசீலா குரலில் இலங்கையில் உள்ள நல்லூர் முருகன் கோயிலுக்காக ஒரு பக்தி பாடலையும் இசையமைத்திருக்கிறார். இவருடைய அஸ்திராஸ் இசைக்குழு உலகம் முழுவதும் பல்வேறு இசை நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறது. எனினும் பலரது வாழ்க்கை தலகீழாக புரட்டிய கரோனா பரவல் சத்யனையும் விட்டு வைக்கவில்லை. ஊரடங்கின் போது வாய்ப்பு இல்லாததால் பொருளாதார தேவைக்காக அமெரிக்காவில் உள்ள ஒரு ஹோட்டலில் பராமரிப்பு பணிகளுக்காக 4 மாதங்கள் வேலைக்கு சென்றதாக பகிர்ந்துள்ளார். இப்படியான சூழலில்தான் 26 ஆண்டுகளுக்கு முன்பாக மேடை கச்சேரி ஒன்றில் காதலர் தினம் படத்தில் வரும் ரோஜா ரோஜா பாடலை சத்யன் பாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. அதில் காற்றில் பறக்கும் தலைமுடியுடன் எந்த சிரமமும் இன்றி மிக அநாயசமாக தன்னுடைய இனிமையான குரலில் பாடும் சத்யனை ஒட்டுமொத்த தமிழ் இணையவெளியும் பாராட்டி வருகிறது. இதில் இன்னொரு கூடுதல் சுவாரஸ்யம் என்னவென்றால், அந்த வீடியோவில் சத்யனுடன் இணைந்து கோரஸ் பாடிய பெண் தான் இப்போது அவருடைய வாழ்க்கை துணையாக இருக்கும் நித்யா ரங்கராஜன் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது வெளியாகும் தமிழ் திரைப்படங்களில் பெரும்பாலான பாடல்களை இசையமைப்பாளர்களே பாடிவிடுவதால் பெரிய பாடகர்களுக்கே சரியாக வாய்ப்பும் கிடைப்பதில்லை. இளையராஜா, AR ரகுமான் போன்ற இசையமைப்பாளர்கள் நூற்றுக்கணக்கான புதிய பாடகர்களை அறிமுகப்படுத்தியது மட்டுமின்றி தொடர்ந்து அவர்களுக்கும் வாய்ப்பும் அளித்து வருகின்றனர். அதை பின்பற்றி இன்றைய இளைய தலைமுறை இசையமைப்பாளர்களும் பின்னணி பாடகர்களை அதிகம் பயன்படுத்துவதன் மூலம் சத்யன் போன்ற அதிகம் பயன்படுத்தப்படாத திறமையான பாடகர்களின் குரல்கள் தமிழ் திரைப்பட பாடல்களில் ஒலிக்க வேண்டும் என்பதே இசை ஆர்வலர்களின் விருப்பம்.